சின்ன வயசில் எங்களோட சம்மர் ஹாலிடேஸ்க்கெல்லாம் நாங்கள் எங்கள் அம்மாவோட ஊருக்கு தான் வருவோம். ஸோ அங்கே எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைமில் எங்கள் அத்தை வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. கச்சாயம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு கடாயில் ஒன்று தான் போடுவாங்க. அதுக்கு மேலே போட முடியாது. ரவை, பழம் இதெல்லாம் வச்சு போடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தான் நான் செஞ்சாலும் இதுவரைக்கும் எங்கள் அத்தை செஞ்ச மாதிரி வந்ததே கிடையாது. எனக்கு அது வந்து எப்போ நான் ஊருக்கு போனாலும் கம்பல்சரி எனக்கு அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் விறகடுப்பில் வச்சு செஞ்சு கொடுக்கறதுனாலயோ என்னமோ அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்கவே முடியாது. அண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெக்கேஷன் டைமில் ஊருக்கு போகும்போது நிறைய பேருக்கு தாத்தா பாட்டியோட ஊர்களில் நிறைய ஞாபகங்கள் இருக்கும். மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு சின்ன வயசு ஞாபகத்தில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சாமிர்தம். அது வந்து பழனி பழனி மெயின் வந்து பழனி தான் பஞ்சாமிர்தத்துக்கு. ஸோ பழனிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த பஞ்சாமிர்தத்தை கொண்டுட்டு வரும்போது, அதோட டேஸ்ட்டும், அதோட வாசனையும் அதை ஓப்பன் பண்ணாலே அப்படி இருக்கும். பட் இப்போ வந்து இந்த பஞ்சாமிர்தம் பார்த்திங்கன்னா, இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த பழைய அந்த பஞ்சாமிர்தத்தோட டேஸ்ட் இப்போ இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்ல. ஸோ அதே மாரி இந்த அரவண பாயாசம். இது மட்டும் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சேம் டேஸ்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அரவண பாயாசம் இந்த டப்பாலாம் வந்து எங்களுக்கு 3 நாளைக்கு தான். அதுக்கு மேலே தாங்காது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இயர்லி ஒன்ஸ் எங்களுக்கு வந்து இந்த பஞ்சாமிர்தமும் வந்துரும். அதே மாதிரி இந்த அரவண பாயாசமும் வந்துரும். இந்த பஞ்சாமிர்தமும் சரி, அரவண பாயாசமும் சரி, கையில் ஊற்றி அப்படி ஒரு 2 தடவை சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும்.